The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. இணையறதுக்கு முன்னாடியே 3000 பேர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உங்களுக்கு முதல்ல செய்தி 3000 பேர்ன்ற போட்டீங்க. எப்படி போட்டீங்க? சேர்ந்த பிறகுதானே எண்ணிக்கை தெரியும். சேர்றதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது? அப்படி சொல்லியிருக்காங்களா? மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். பாருங்க, திமுகவையும் சேர்த்து நாங்க தான் வளர்க்க வேண்டியது இருக்கு. அதான் அவர் என்னையே சொல்லல, பேரறிஞர் அண்ணாவையும் அவங்க தலைவர் கருணாநிதியும் சொல்லியிருக்காப்ல. ஏன்னா நாங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன? நீங்க சொல்லுவீங்களா? அவர் சொல்லுவாரா? அவரே சொல்லியிருக்காரு. எங்க ஊர் வேலூருக்கு வந்தார், பெரியார் வந்தார், மணியம்மையை கூட்டிட்டு போயிட்டார், மணியம்மையை திருமணம் செஞ்சார். அதுல இருந்து அண்ணாதுரை வெளியில வந்தார். மணியம்மையும் பெரியாருடைய திருமணத்தில் பிறந்தது தான் திமுக. ஏன் அண்ணா வெளியில வந்தார்? பெரியாரை எதிர்த்து வந்தார், எதிர்த்து பேசி வந்தார். அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசுனதில் நாங்கள் ஒரு துளி கூட பேசிடல. அப்போ அவர் சொல்றது யாரை சொல்றாரு தெரியுமில்ல? அவங்க 2 பேரையும் தான் சொல்றாரு, என்னையும் சொல்லல. என்னைன்னு சொன்னாரா? இல்ல. அப்புறம் அப்படியா? அப்ப அவங்க பேரறிஞர் அண்ணாவையும் மதிப்புமிக்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களையும் தான் அவர் பேசியிருக்கிறாரு. அதை நான் வரவேற்கிறேன். வேற பிரபாகரன் பிள்ளைகளுக்கு பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது, லட்சிய உறவு தான். இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி செத்தவன். இப்போ அவர் லட்சியத்துக்காக நிற்கிற நாங்கள்லாம் தான் அவர் ரத்த உறவு. புரியுதா உங்களுக்கு? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அந்த கார்த்திக் மனோகர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. உலகங்க இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க, நீங்க உங்களுக்கு தெரிய வரும். வேற நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? நான் பிரபாகரனை சந்திக்கலைங்கிறேன். நீங்க 8 நிமிஷம் சந்திச்சுங்கிறீங்க, ஒருத்தர் 10 நிமிஷம் சந்திச்சுங்கிறாரு, ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிறாரு. இப்ப இந்த சந்திச்சது உண்மையா, இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா? எதை நம்புறீங்க? இப்ப நான் சொல்றேன், நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை. இப்ப எதை நம்புறிய? நம்புறிய இல்ல? போயிட்டே இருங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எதுல? நான் நான் பி டீம், ஏ டீம், டிஎம்கே இருக்கிறதுனால நான் பி டீம் ஆயிட்டுவேன். பிஜேபியின் ஏ டீம் திமுக, பி டீம் நாங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் இருக்கு? யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? நானும் சந்திக்கவே இல்லைங்கிறேன். இப்ப யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு சொல்லு. இந்த கொஸ்டினுக்கா, அந்த இப்படி பேசிட்டு இருக்கிற கொஸ்டினுக்கா யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? எனக்கு அதுக்கான தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. அது தேவைன்னா தானே செய்யணும். அந்த போட்டோவில் இருக்கிறது நானே இல்லைங்கிறேன், அப்புறம் என்ன போயிட்டு இருக்கிறீங்க? சந்திக்கவே இல்லைங்கிற திருப்பி போயிட்டு இருக்கிறீங்க. முடிஞ்சல பிரச்சனை. வேற ஏதாவது இருக்கா கேள்வி? துப்பாக்கி ஏன் விட்டீங்க? துப்பாக்கி வெடிகுண்டை ஏன் விட்டீங்க? அதையும் சேர்த்து வழக்கு போட சொல்லுங்க. நீங்க கட்டையை பார்த்தவங்க அதை பார்க்காம இங்க போனீங்க. இனிமே கவனிச்சு பாருங்க. வேற ஏதாவது இருக்கா?
நானே பெரிய பவுன்சர் தான். இல்லை யாரையாவது பேசுறாங்க, இல்லை எப்படி சண்டை போட்டு காட்டணுமா, இல்லை எதாவது சொல்லுங்க தம்பி, வேற ஏதாவது கேளுங்க தம்பி. ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்று இல்லைங்கிற மாவோ. இந்த மண்ணில் என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு. நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வரை நான் அன்னைக்கும் சொன்னதான் அதே நிலத்தில் சொன்னேன், நீ ஒரு பிடி மண்ணையும் எடுக்க முடியாது, தோண்ட முடியாதுன்னு. இது தன்னெழுச்சியாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. இதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. பிஜேபி நிறுத்தியதுன்னா கொண்டு வந்தது யாரு? திமுகவின் தீர்மானத்தில் அது அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏலம் விடும்போது மௌனமா இருந்தது ஏன்? பிஜேபியின் அமைச்சரை கேட்கிறாங்களா, நான் இத்தனை முறை ஏலம் விடும்போது டெண்டர் விடும்போது பேசாமையே வாய் மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னு. அப்போ உங்க எதிர்ப்புக்கு இல்லை, மக்களின் தன்னெழுச்சியான கிளர்ச்சியான பேரெதிர்ப்புக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி. அதுதான் நியாயமானது. அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கணும். வேற வரவேற்கிறேன், சந்திக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். நீங்க வரணும், பெரியாரை பற்றி பேசணும். என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள், பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும். பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம், அதை அறுத்தெறிய சொன்னார், நாங்கள் அறுத்தெறிஞ்சோம். கற்பப்பை அடிமை சின்னம், நீ புள்ள பக்கிற எந்திரன்ல, அதை அறுத்தெறியணும், நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னார், அதை அறுத்து எரியலை. அதெல்லாம் சொல்லணும், நீங்க சொல்லணும். கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, வணங்குகிறவன் நம்புகிறவன் அயோக்கியன், அதெல்லாம் சொல்லணும், பேசணும். தமிழ் ஒரு சனியன், தமிழ் மொழியை விட்டொழிங்கள், அது காட்டுமிராண்டி மொழி, தமிழ் தமிழ் பேசுறவன் முட்டாள்களின் பாஷை, இதெல்லாம் பெரியார் பெருமையா பேசியிருக்காருன்னு பேசணும். வீரமிக்க துணிவு மிக்க தலைவர்கள், பெரியாருடைய பெருந்தொண்டர்கள், பெரியாருடைய வழித்தோன்றர்கள், வழிபாட்டாளர்கள் அங்க பேசணும். சீமான் பெரியாரை திட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நீ நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்க சொல்லணும். பெரியாரை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும். சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்க பேசணும். அங்க பெரியார் அங்கிட்டு விட்டு காந்தி படத்தை கட்டு ஓட்டு கேட்டா பிஞ்ச செருப்பு வச்சு பிச்சு போடுவேன் நான். ஐயோக்கு ஒன்னு பேச துப்பு இல்ல. எதுக்கு உனக்கு பெரியார் தானே கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது? ஆரிய எதிர்ப்பு. ஆரிய ராஜாஜி துணை இல்லாம திமுக அரியணையில் ஏறிச்சு. நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேரன். இந்த திருட்டு திராவிட படையை கடக்க எவ்வளவு நேரம் ஆயிரும் நினைக்கிறேன் நீ? இது ஒரு கூட்டம், 32 இயக்கம் சேர்ந்து 150 பேரை கூட்ட முடியல. நீ என் ஒத்த மகனை எழுத்து மொத்த பேரும் திரண்டு நின்றுட்டு இருக்க. நீன்னு என் தலைவனை எழுத்து 20 நாடு சேர்ந்து சண்டை போட்ட. இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு என்ன ஒத்த பயல எதிர்த்து நிக்க முடியல. ஒன்னால கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்லு. ஆரிய எதிர்ப்பு தானே. பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு? பீகாரிய பிராமணன். அவனையும் கூட்டி வந்த. இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே. அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. ஆனா பாண்டேக்கு தெரியும். தெற்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும். நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்ய பார்ப்போம். இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தனை கூட்டி வந்த. அவன் யாரு? சூத்திரனா இல்ல சத்திரியனா இல்ல வைசியனா? யார் அவன்? நீ சொல்ற சோகால்டு ஆரியன் பிராமணன் தானே. அந்த ராபின் சிங் சர்மாக்கு பதிலாக எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கார், ஹரிகர ராஜ சர்மா, ஐயா எச் ராஜா. அவர் பேர் அறிஞர். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. அடிச்ச அடியில செவில் திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன நிமிட்டு இருக்கிற? எஸ்வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற? எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு? வா, தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்ச எங்க தாத்தா இருக்க தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் பேரை வை. தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தர்கார் ஆசான் சூரியநாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிதிமார் கலைஞர் என்று மாற்றி வச்ச பெருந்தகை அவர் பேரை வை. தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாய்ச்சல் ஏற்படுத்தி எங்க பாட்டன் ஒருத்தர் இருக்கான் பாரதி, அவன் பேரை வை. எதுக்கு எஸ்வி சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க? நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன்.
நான் சொல்றதை நிறைவேற்றி கொடுங்க என்ன சொன்னீங்க? தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு கேட்க. அவர் ஓட்டு கேட்டால் அவர் வாழ்ற தெருவில் இருக்கிற பிராமணன் கூட உங்களுக்கு போட மாட்டான். என்ன உளவுத்துறை வச்சிருக்கீங்க? அதிகாரிகளை மாத்துங்க, நல்ல சர்வே எடுத்து தர சொல்லுங்க. எனக்கு எதுக்கு? நிறைய இருக்கு, எனக்கு தேவையில்லை. எனக்கு காது வெளியே வலிஞ்சுக்கிட்டு இருக்கு. இருக்கிற மூளையை செயல்படுத்த நேரம் இல்லை, காலம் இல்லை. நீங்க பாட்டு ஏதாவது போயிட்டு இருக்காது. எனக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி. பெரியார் நீங்க திராவிட குறியீடா நிறுத்துறீங்க. நாங்க எங்கள் தலைவன் தமிழ் தேசியத்தின் எழுச்சி, அதனுடைய முகவரி, பெரும் அடையாளமா நாங்க பாக்குறோம். நீங்க தமிழை சனியன் காட்டுமிராண்டி மொழிங்கிறீங்க. எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர், முகவரி, அடையாளம் எல்லாம். ரெண்டு தான் எதிர் கோட்பாடு. திராவிடத்தின் குறியீடு பெரியார், தமிழ் தேசியத்தின் பெருங்குறியீடு பிரபாகரன். அப்ப ரெண்டு தானே மோதணும் தம்பி. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அப்ப திராவிட ஈழம் கேட்க வேண்டியதானே? ஏன் தமிழ் ஈழம்னு வருது? நீங்க உங்க வசதிக்கு பேசிக்காதீங்க. திராவிடம் யாரு? எங்க அண்ணன் எழுதியிருக்கிறாரா? அப்படி எழுதியிருக்கிறாரா? எந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு? நீ ஏதாவது பேசிக்காத. இப்ப அடிச்ச அடியில 5500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எக்குல அவர்கள் செய்திருக்கார்கள். ஏன் அங்க திராவிடம் போகல? ஏன் போகல? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தொன்ம தமிழ் இரும்பை 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட தூரு பிடிச்சிருந்தது. தொடச்சு தமிழ் தேசியம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. குறுக்க ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதா? திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல? திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டிய தேவை எந்த இடத்துல? திராவிட புலிகள். நாங்க கேட்டது திராவிட ஈழமா, தனித்தமிழ் ஈழமா? எதையாவது பேசிக்கா. துணைக்கு எங்கேயாவது தோண்டி எடுத்துட்டு வராத. நான் நேருக்கு நேரம் நிக்கிறேன் பேசு. நான் தமிழனா திராவிடனா? உங்ககிட்ட கேட்கிறேன். நாங்கள் தமிழர்களா திராவிடர்களா? தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானதுன்றார் ஐயா பெரியார். தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதிர்னா, இந்த திராவிடர் வேற பக்கம் இருக்காரு, தமிழர் வேற பக்கம் இருக்கிறாரா இல்லையா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும். தமிழை அழிய விடக்கூடாது, தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழுக்காக உழைக்க வேண்டும், தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்ற பேசுற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றாரு. இந்த மற்றவர்கள் யாரு? நாங்க தமிழர்கள். என் மொழி அழிந்து விடக்கூடாது, என் மொழி சிதைந்து விடக்கூடாது, அதை காப்பாற்றணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு 800 பேருக்கு மேல போராடி செத்துருக்கான் என் முன்னவர்கள். அவன் மொழி போற மறவரா இருக்கான். அப்ப இந்த கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யாரு? அப்ப திராவிடன் இந்த மற்ற மக்கள் தனியா இருக்கான்ல, இருக்கானா இல்லையா? நான் கேட்கறது கேள்வி நீங்க கேட்டா, நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். நீங்க கேட்டா மட்டும் நான் சொல்லணுமா? நீங்க இந்த தலைமை ஆசிரியரா? நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லு. நான் கேட்கறதுக்கு ஒரு தடவை சொல்லுங்க. அப்படிலாம் நான் கட்சி தலைவன் இல்லை. அப்படிலாம் கிடையாது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அது அந்த ஞானசேகரனுக்கு ஏன் கொடுக்கல? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. 3.5 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு மாண்புமிகு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில பேசின பேச்சிருக்கு. அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க கேட்டுக்கணும். 1,00,000 போராட்டம்னா 1,00,000 பிரச்சனை இருக்குங்க. எல்லாத்தையும் தீர்த்துட்டேன்னு சொன்னது யாரு? எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது யாரு? 1,00,000 போராட்டம்னா அப்ப லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு மக்கள் போராடுறாங்க. இந்த 1,00,000 போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று போராடின போராட்டத்துக்கு அனுமதி மறுத்தது ஏன்? அப்ப குற்றவாளி ஞானசேகரன் அரசா? பதில் இருக்கா? என் வீட முற்றுகையிட்ட 3 மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளிபெருக்கி வச்சு பேசி என் படத்தை ஜட்டியோட பட்டையை போட்டு அடிச்சு நொறுக்கி பேசுற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக நின்று போராட அனுமதி தரல.
பதில் உண்டா? பதில் இருக்கா? சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி நடுநாயகமாக இருந்து சபையை நடத்தணும். அதான மரபு, அதான மரபு. தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர், உங்களுக்கு புரியுதுங்க, சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன் பேசுறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? ஏன் அதை நீங்களாம் கேள்வி கேட்கல? எந்த பொறுப்பும் இல்லாம நடுநிலையா இருந்து அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு அரவணைச்சு சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு அக்யூஸ்ட, ஒரு குற்றவாளிய, ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன் சொல்றார் என்றால் இதை எப்படி எடுத்துக்கிறது? எதை பத்தி பேச நீங்க தகுதி, நேர்மை, அருகதை வச்சிருக்கீங்க? அவதூறை தவிர ஒன்றை ஏதாவது இருக்கா? அற்ப விமர்சனம், அவதூறு, குப்பை தவிர வேற ஏதாவது இருக்கா? ஆக்கப்பூர்வமா ஒரு கேள்வி என்னை நோக்கி எழுப்ப உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கா? யாருக்காவது இருக்கா? இருக்கா? புதுசா நாங்க ஏதாவது பெரியாரை பத்தி பேசுறோமா? பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம். அதுல என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு இருக்கா? யாருக்காவது இருக்கா? அதுதான் நீங்க 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 காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் வாழ்கன்னு பேசி வந்த நீங்க எதுக்கு காங்கிரஸ் திட்டிட்டு வெளியில வந்திய? கடவுள் இல்லைன்னு பேசியிருந்த பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏன் வெளியில வந்து பேசுனீங்க? அது மாதிரி இப்பதான் தலைவலிக்குது, அப்பதானே மாத்திரை போட முடியும். தவறான புரிதல் இல்ல, அப்படி ஒண்ணு இல்லையே. அப்பா பேரறிஞர் அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாருன்றீங்களா? ஐயா கருணாநிதி ரொம்ப நாளா திமுக வந்தா பெரியாரை ஏத்து பேசினார். சட்டசபையில இந்த கிழவனை ஏன் தேசிய பாதுகாப்புல கைது செய்யலன்னு கேட்டிருக்காரு. ஐயா பக்தோச்சலம் ஆட்சி இல்ல. அதை எப்படி பாக்குறீங்க? பெரியாரை நான் வழிநடந்த பாதைங்கிறதுக்காக அது அமைதியா கடந்து போனேன். நீங்க பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை, அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிடா நிறுவும் போது அதை உடைச்சு நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு. பெரியார் தான் எல்லாங்கும் போது இல்லை. பல முறை சொன்னேன், பெரியாரும் போராடினார், ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், ஏற்கல, எதிர்க்கிறோம். நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நொறுக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் விட்டுட்டு பேசாம போயிருக்கேன். பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும்போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்டினும் மறுபடி தொடும்போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது வருது. எந்த இடத்துல அவர் கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம். என்னை ஏத்து போராடுறேன், எனக்கு முற்றுகையிடுறேன்னு, சரி வா, அப்படி வந்துருது. நீ பேசாம போயிருந்தா நான் பாட்டு பேசாம போயிட்டு இருந்திருப்பேன். நான் பலமுறை சொன்னேன், பெரியார் ஒளிகள்ல என் கோட்பாடு, பிரபாகரன் வாழ்க என்பதான் என் கோட்பாடு, திராவிடம் ஒளிகள்ல என் கோட்பாடு, தமிழ் தேசியம் வெல்க வளர்க வெல்கிறதா என் கோட்பாடு. அதை நீ திரும்பி திரும்பி இந்தி ஒளிகள்ல தமிழ் வளர்க வாழ்க, அதான் எங்க கோட்பாடு. அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்ல, என் தாய்மொழியை அழிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு. அப்ப நீ குறுக்க வந்து நிக்கும் போது அப்புறம் அண்ணன் என்ன, தம்பி என்ன, தாத்தா என்ன, அப்பா என்ன, ஐயா என்ன, கொய்யா என்ன போட்டு வெல்றான்னு வெளுக்க வேண்டியதுதான். பாத்துக்கிறீங்க. சேர்ந்த யாரையாவது ஒருவரை, ஊடகவியலாளர்கள், மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவரை 2 நிமிடம் பெரியாரை பற்றி பேச சொல்லுங்க. ஐயா நீங்க கேள்வி கேட்டு தற்போது குற்போதெல்லாம் போயிட்டு கூடாது. நான் பேசுறது உள்வாங்கணும். அங்க பேசிய யாரையாவது, சேர்ந்த யாரையாவது, பெரியார் யார், பெரியார் யார், அவரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லு. ஏன் இவ்வளவு நாள் வெளியில ஏறி பேசாம இருந்துட்டு திடீர்னு இப்ப சேர்ந்து பெரியாரை பத்தி பேசுறதுனால வெளியில வர? ஏன்னா திமுக தேவைப்படுது. இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமியர்னு கூட சொல்ல துளுக்கேன். அவனுக்கு இந்த நாட்டில் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ எந்த நாட்டுக்காரன்? உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நீ தமிழனா? 1964 வரை பேசிருக்காரு. இது தெரிஞ்சவன எங்க கட்சியில் இருக்கிற 2 இஸ்லாமிய தம்பியில் கூப்பிட்டு நாங்கள் பெரியாரை பேசிட்டாரு. இவ்வளவு நாள் இதுக்கு வெளியில இருந்தான். போய் அப்பவே சேர வேண்டியதானே? பெரியாரை பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? பெரியார் எப்ப பேசுவார் சீமான், அப்ப போய் திமுக சேரணும்னு. பெரியார் மேல பக்தி கொண்டவர்கள் தானே
மாண்புமிகு முதல்வரையும் மாண்புமிகு துணை முதல்வரையும் ஒரு 10 நிமிஷம் எழுதி வச்சு படிக்காம பெரியாரை பத்தி பேச சொல்லு. நான் அன்னையிலிருந்து பெரியாரை பத்தி பேசுறேன். என்னத்தையாவது பேசிட்டு பெரியாரை பேசி பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு துணிவு இருக்கா? அனாதைகளா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கா. நான் தனிச்சு நிக்கிறேன். நான் அனாதையா? நீ அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த. அனாதை பையில பார்த்து ஏன் அரண்டு போய் திரியிற? எதுக்கு திரியிற? பெரியாரை வச்சுக்கிட்டு பேசிட்டே இரு. நீ பெரியாரை பேசிக்கிட்டே இரு. நான் பிரபாகரனை பேசிட்டு இருக்கேன். பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன். நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேளு. யார் பெரியாருன்னு தெரிஞ்சிடும். கேட்டிருக்கீங்களா? கேட்கிறீங்களா? நீ சொல்றபடி சோ கால்டு டெரரிஸ்ட் அப்படிதானே சொல்ற? எங்க அண்ணன் அப்படிதானே சொல்ற? அவரையே சொல்லி 36 லட்சம் ஓட்டை வாங்கி தேர்ட் போர்ஸா மாறி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நிக்கிறேன்ல. அப்படி பேசு. எதையாவது பேசிட்டு இருக்காதியே தம்பி. கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு விடிவு. ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு விடிவு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.